எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். உங்களோடு மீண்டும் மகாலட்சுமி. இன்றைக்கும் ஒரு குட்டி கதை, புத்தரை பற்றிய ஒரு கதை. நான் நினைக்கின்றேன் நான் முதலும் இந்த கதையை கூறியிருக்கின்றேன் என்று. எனக்குடனே இந்த கதை தான் ஞாபகம் வருகின்றது. புத்தரிடம் ஒரு தாய் ஒரு அம்மா அவளுடைய குழந்தையை அழைத்து வந்திருக்கின்றார். ஒரு 2-3 வயசு குழந்தை. அவங்க இது புத்தருடைய காலத்தில். அப்போ அந்த குழந்தை நிறைய என்ன பண்ணுமெண்டா, இனிப்பு சாப்பிடுமா, ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ அதனால் பல்லெல்லாம் சூத்தியாக சொத்த விழுந்திருக்கும். அப்போ அந்த தாய் என்ன சொல்லியிருக்கிறா, குருவிட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் ஒரு புத்திமதி சொல்லுவார் என்று அழைத்து வந்திருக்கின்றார். அந்த நாளில் பார்த்திங்கன்னா கார் பஸ் எல்லாம் இல்லை, வழிநடையா இல்லை வண்டி கட்டி தான் வரணும். தூரத்துலேருந்து வந்திருக்கிறான். கொண்டு நமஸ்காரம் பண்ணி, இப்படி சுவாமி, என்னுடைய குழந்தை இப்படி நிறைய இனிப்பு சாப்பிட்றேர், தயவு செய்து நீங்கள் அவருக்கு ஒருக்கா புத்திமதி கூறுவீங்களான்னு சொல்ல, அவர் என்ன கூறியிருக்கின்றார்ன்றா, அப்படி பார்த்துட்டு, அம்மா நீ சென்று 3 மாதத்துக்கு பிறகு திரும்பி வா. அப்போ ஒன்றும் பேசலை. சரி சுவாமி என்று அவள் குழந்தைய அழைத்துட்டு போயிட்டான். இப்படியே 3 மாதம் போயிட்டுது. அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு அவள் அழைத்து கொண்டு வர்றா. அழைத்து கொண்டு அதே மாதிரி சுவாமிகிட்ட போய், சுவாமி நீங்கள் 3 மாதத்துக்கு முதல் சொல்லி நான் சொல்லியிருந்தேன், கரெக்ட், எனக்கு ஞாபகம் இருக்குது, கூட்டிகிட்டு இருந்து அவரோட பேசி அவரோட கதைச்சி எல்லாம் செய்து கரெக்டாக சொன்னார். அப்பா, இனி நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு உடம்புக்கு கேடு, சாப்பிட மாட்டியா? அதை இல்லைன்னு தலையாட்டிச்சுது. அம்மா சொன்னபடி கேட்பியா? கேட்பேன். அவ்வளோந்தான் அம்மா. இனி பையனுக்கு முன்னால் நீங்களும் இனிப்பு சாப்பிடாதீங்க, கொடுக்க வேணாம், பையன் சாப்பிட மாட்டான். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா ஏதோ பெரிய மந்திரம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார் அப்படிலாம் நினைச்சேன். பார்த்தா ஒன்றுமே சொல்லலையே, ஒன்றுமே செய்யலையே, சாதாரணமாக அவர் சாப்பிட விடாமல் சொல்லியிருக்கிறார். அப்போ குழந்தை எங்கால் எடுத்துகிட்டு சொன்னேன், சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, கேட்கலாமா? கேளுங்க. ஏண்டா என்னென்னு பார்த்தா அவர் கேட்டா, அம்மா கேட்குறா, சுவாமி நீங்கள் 3 மாதத்துக்கு முதல்ல நான் கொண்டு வந்தேன், அதை அப்பயே சொல்லியிருக்கலாமே 3 மாதத்துக்கு முதல். இப்போயே நீங்கள் நான் நினச்சேன்னு ஏதோ பூஜை பண்ணுவீங்க, மந்திரம் சொல்லுவீங்க, தியானம் பண்ணுவீங்க என்றெல்லாம் ஒன்றுமே செய்யலையே, பக்கத்தில் இருத்தி பேசுனீங்க, இதை நீங்கள் அப்பயே செய்திருக்கலாமே, நான் திரும்ப வர வேண்டியதில்லையே, எனக்கு இந்த கேள்வி இருந்தது. நல்ல கேள்வி, இந்த கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்றுட்டு புத்த பகவான் என்ன சொல்கிறாருண்டா, அம்மா தாயே, நீ இந்த 3 மாதத்துக்கு முதல் நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு நல்லா ஸ்வீட் பிடிக்கும். அப்போ நானே ஒரு விஷயத்தை செய்து கொண்டு மற்றவன்கிட்ட என்ன எப்படி சொல்ல முடியும், அதை செய்யாதேண்டு? அப்போ அந்த பிள்ளைக்கு அதை எப்படி புரியும்? என்னாலும் சொல்ல முடியாது. அப்போ 3 மாதமாக எனக்கும் நான் பயிற்சி அளித்து இப்போ நானும் ஸ்வீட் சாப்பிடாதவன் ஆகிட்டேன். என்ன ஒரு தேவையண்டா, இனியிலண்ட தேவைன்னா மருந்து மாதிரி தேவைக்கு எடுப்பனே ஒழிய கண்டபடி ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த அத்தாரிட்டி, அதிகாரி, அந்த பவர் எனக்கு வரும். அதுக்கு பிறகுதான் உண்ட மகனுக்கு நான் சொன்னால் அவனுக்கு புரியும். புரியுதா? இந்த கதையில இருந்து நாங்கள் என்ன விளங்கி கொள்கின்றோம்டா, ஒருவருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல முதல்ல சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸாக கதைக்கிறது ஓகே, அது ஃபன் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு குழந்தைகளோட ஒரு விடயத்தை நாங்கள் இருந்து பேசும் பொழுது நிறைய இடங்களில் இந்த குழந்தைகள்ண்டா நான் சொல்கிறேன் 7, 8, 9, 10 வயசில், 15 வயசே நான் சொல்ல மாட்டேன். அது டீனேஜில் கொஞ்சம் குழப்படி பண்ணுவாங்க. அது அந்த ஒரு டீனேஜ் நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்குறோம். அதை நான் சொல்ல வர, அதில் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியத்துவமாக இருக்கும், அது எல்லாம் பேரண்ட்ஸுக்கும் தெரியும். நான் ஒரு வயசு வந்தவங்க ஒரு 24, 25க்கு பிறகு அந்த குழந்தைகள் அதுக்கு பிறகும் பெற்றோர்களோட முரண்டு பிடிக்குதுண்டா, எஸ்பெஷலி அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு இடைவெளி வருகுதுன்னு சொன்னால், அந்த குழந்தை அந்த தாயிடம் இருக்கிற நம்பிக்கையை இழந்திருக்கின்றது. அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் இதில்? யாரை சரி பண்ணணும்? இப்போ முதியவர்களாக இருந்தால் தாய் ஒரு 65 வயசுக்கு மேலே
என்று சொன்னால் குழந்தை தான் தாயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது தாய் வந்து முதுமைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளை வந்து 22, 24, 25 வயசு வருகுதா இருந்தால் அந்த பிள்ளையோட ஒரு முரண்பாடு எங்களுக்கு வருகுதா இருந்தால் என்ன பண்ணணும்? யார் மாற வேணும்? அம்மா தான் மாற வேண்டும். அந்த தூரம் இடைவெளி அதிகரித்திருக்கின்றது. அவ்வளவுதான். நான் சொல்லும் பொழுது அவ கேட்குறா இல்லை, நான் சொல்றது அவ கேட்குறா இல்லை. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் ஒரு 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 உறவொண்டு இருக்கும். ஒரு இப்போ தாய்க்கு வந்து குழந்தையில இருந்தே வயிற்றில் இருந்தே சுமந்தவள்ன்றதுனால ஒரு சின்ன முகம் வாடினா ஒரு கண்ணை செய்வலே தெரியும் அவக்கு என்னன்னு. இப்போ அவ ஒரு தவறு செய்கின்றா, அந்த பிள்ளைக்கு அது எதிர்காலத்தில் பிள்ளையாக வரப்போகின்றது என்று அந்த தாய் வாய் திறக்கும் பொழுது அந்த பிள்ளை ரிஃப்யூஸ் பண்ணிடும். நோ, ஷட் அப், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யூ, வாட் யூ வாண்ட். அப்படி ஒரு ஒரு அப்படியான கதைகள் எல்லாம் வரும் பிள்ளைகள்கிட்ட இருந்து. எப்படி வரும் என்று சொன்னால் தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில் ஆணோ பெண்ணோ, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, பிட்வீன் த கேப் ஏதோ அவங்க எதிர்பார்க்கறது உண்டை நாங்கள் செய்யலை. பிள்ளைகள் எப்போவுமே பார்த்தோம்னு சொன்னால் காசு பணம் அப்படி என்ன எதிர்பார்க்காதுகள். பிள்ளைகள் வந்து தங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் தாங்க வந்து சொல்கிறதையும் நாங்கள் காது கொடுத்து கொஞ்சம் எங்களுக்கு வேறு வேலை இருந்தாலும் கேட்குற மாதிரியாவது செய்யணும். அதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓ, நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் கேட்கல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்ல முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். எங்களுக்கு ஒரு பழக்கம், அம்மாமா இருக்கு, அவங்க ஒன்று சொல்ல முதல்ல உடனே அதுக்கு பதில் சொல்லிடுறது. அவங்க ஏதாவது ஒன்று கதைக்க முதல்ல உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுறது. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் அவங்க கேட்குறாங்கண்டு. ஆனால் என்ன நடக்குமெண்டா தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி தான் கூடும். அவர் வந்து வேறொரு ஸ்பேஸில் வேறொரு உலகம் அல்ல வேறொரு ஷூவில் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த குழந்தை உங்களுடைய பிள்ளையோ மகனோ மகளோ வேறொரு இடத்துல இருந்து கதைக்கிறாங்க. பார்க்கத்தான் பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரே வீடு, ஒரு 2 ஃபீட்டும் இல்லை 2 பேரும் கதைக்கிற இடம். ஆனால் அவங்கள் இந்த மனதளவில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அளவில் அவங்க வந்து வேறொரு இடத்துலையும் இந்த தாய் வந்து வேறொரு இடத்துலையும் இருந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். இடையில் தொலைத்தொடர்பு, இப்போ டெலிஃபோன் கட் ஆயிட்டு அவங்க கட் பண்ணுவேன், ஹலோ 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 ரோங் நம்பர் வடிவேல் அணி வசியா, யாருங்க நான் வண்டு முருகன் பேசுகிறேன், அந்த பக்கம் யார், இந்த பக்கம் வண்டு முருகன், அது மாதிரி ஜோக்கெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க வேறொரு இடத்துலேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் வேறொரு இடத்துல, அதுதான் உண்மையான சத்தியம். அதுதான் நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேசுவாங்க. இப்போ நம்ம ஒன்று இப்போ உங்களுடைய பேர் என்ன, மகாலட்சுமி என்று சொல்லுவேன். உங்களுடைய பேர் என்ன, எனக்கு 20 வயசு. அல்ல அப்போ ஒன்று கேட்கல, அல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அப்போ நாங்கள் சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து குழந்தைன்னு நான் சொல்கிறேன் வந்து ஒரு 20-24 வயசுக்கு பிறகு வளர்ந்த குழந்தைகள், அவங்க திருமணமாகக்கூடிய குழந்தைகள், திருமணமாகனோடனே விட்டுருங்க, அதை பற்றி நான் பேசலை. திருமணமாகாத வயதில் இருக்கிற ஆகாமல் இருக்கிற குழந்தைகளுக்கும் பிள்ளைகள வீட்டில் அம்மாவோட தானே இருப்பாங்க, வீட்டில் அவங்களுக்கும் உள்ள அந்த மிஸ்கம்யூனிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குது சரியா? அப்போ என்ன செய்யணும், இந்த நேரத்தில் யார் விட்டு கொடுக்கணும்? தாய் தான் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ தாய் விட்டு கொடுக்கும் பொழுது தாய் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், நாங்கள் பிளேனில் போகிறோம். பிளேனில் போகைக்குள்ள அந்த 3க்கு 2 அவள் சொல்லி கொடுப்பாள். இப்போ ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும், கை குழந்தையோ இல்லை பேபி சீட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த மேலுக்கு இருக்கிற ஆக்சிஜன் குறையும், பிளேன் ஏதாவது நடந்தால் அந்த மாஸ்கை போடுற அப்படி மேலுக்கு பட்டன் இருக்குது, அதை அமர்த்தினா விழுமண்டலாம் சொல்லிட்டு அவள் உடனே கவனமாக சொல்லுவாள். கேளுங்க, முதல்ல அம்மா மாஸ்கை போடணும். அம்மா அந்த மாஸ்கை போட்ட பிறகுதான் பிள்ளைக்கு போடணும். ஏன்? பிள்ளைக்கு போடக்கலாம், அம்மாவுக்கு மூச்சு திணறுனா பிள்ளைக்கு உதவி செய்யலாம். அப்போ என்ன செய்வோம் என்று சொன்னால், நான் நேரத்துக்கு முதல்ல இந்த வீடியோவில் ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன பண்ணணும் என்று சொன்னால், எங்களை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த மனைவி தூரம்
இந்த மனைவி வந்து கொஞ்சம் தூரம் போயிடணும். ஹஸ்பண்டோட ஃபைட், உடல் குட், காதல் குட், அந்த ஃபைட் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ இருக்கலாம். டூ மச் ஃபைட் கொஞ்சம் தூரம் வச்சிடணும். ஏண்டா மனைவியினுடைய இடத்துலேருந்து தாய் பிறக்கிறாள். யார் டாமினேட் பண்ணும்? தாய். அம்மா தான் அங்கே முதலிடம் வகிக்கணும். இப்போ அம்மா முதலிடம் வகிக்கல. இப்போ ஏதாவது அம்மாவும் அப்பாவும் மோல்கேஜ், இந்த வெளிநாட்டில் தெரிஞ்ச நிறைய பில்ஸ் எல்லாம் இருக்குது. பிள்ளைகள பில்லை கூட கட்டணும். கார் போடி அதுகளுடைய பில்ஸும் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கத்தான் வேணும், பார்க்குறோம். அப்போ அப்படியெல்லாம் குடும்பம் ஒரு 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 ஸ்ட்ரெஸ்கள் எல்லாம் இருக்கும். இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஃபேமிலி அண்டைக்குள்ள இருக்கும். அது சாதாரணம். அது இருந்தால் தான் ஃபேமிலி. இருக்கேக்குள்ள அப்பா வந்து சில நேரத்தில் வந்து அந்த வேலைப்பழு, அவருடைய வேலையில் இருக்கிற கவலைகளை சில நேரம் அம்மாட்ட சொல்ல வரைக்குள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில நேரம் வாக்குவாதங்கள் எழும்பலாம். வாக்குவாதங்கள் வரும். அதில் தவறு கிடையாது. அது கதைச்சி முடிச்சிட்டு அம்மா அதுக்குள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கானுங்க. அம்மா வந்து அதோடைய மூட்டை கட்டி வச்சிடணும். அப்புறம் அதை கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட காட்டக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்? அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் எங்கே எதுக்கண்டு வேண்டாம். நான் ஒரு நபரை நான் பார்த்தேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் அது வந்து தவறு என்று என்னை நான் திருத்தி கொண்டு இருக்கின்றேன். அப்போ என்ன நடந்தேன்னு சொன்னால், அந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சொல்கின்ற ஒரு எக்ஸ்ன்ற ஒரு நபர் நல்லாக படித்து ஒரு பெரிய உத்தியோகம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் கவர்மெண்ட்டில். எனக்கு தெரியும், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு உறவும் கூட, நல்ல பெரிய உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க சின்னல்ல எப்படி அவர் பாதிக்கப்பட்டவர், சின்னல்ல என்ன நடந்தது, அது எங்கே எப்படி போனாலும் அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னட்ட அதைத்தான் ஷேர் பண்ணுவார் அவர். என்னை விட ரொம்ப எந்த மகளை விட ஒரு 2-3 வயசு தான் பெரியவர். ஆனால் அவங்களோட வீடுகளில் நடந்ததை தான் அவங்க அந்த 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 அப்போ ஆனால் அவருக்கு இங்கே இந்த 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 நாட்டினுடைய சிட்டிசன் இருக்குது, அவருக்கு எல்லாமே இருக்குது, வீடு, கார் எல்லாமே. வெளிநாட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. பதவி, பட்டம், அதாவது படிப்பு, எல்லா வசதிகள் இருந்தும் பார்த்தீங்களா, அப்போ உள்ளுக்குள்ளே அந்த அடிப்படையில் பேஸில் அந்த அத்திவாரம் வெரி முக்கியம். அத்திவாரம் என்னண்டா அவருடைய அந்த இன்கம்ப்ளீஷன், முடிச்சுகள், கிரந்தங்கள், அந்த முடிச்சுகள் வந்து என்ன, அந்த முடிச்சுகள் வந்து விழுந்திருக்கு. அப்போ இதை இப்படியே நிப்பாட்டுவோம். அப்போ அவர் வந்து சொல்லலை, எங்கேயும் போய்க்கல, நான் நான் அல்ல. அப்போ அவர் அந்தருடைய இடத்துலேருந்து இறங்கி டக்குன்னு அந்த 10-15 வயசு பிள்ளைக்கு உரிய அந்த மனநிலையில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை தான் தனக்கு இது இப்படி நடக்கல, அது நடக்கலைன்னு சொல்லி கொண்டிருப்பேன். இப்போ நான் என்ன பார்த்தேன், என்னத்துக்கு இப்படி? அப்போ எனக்கு தெரியும் என்னத்துக்கு இப்படின்னு. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அம்மாவையும் அப்பாவையும் வரும். அப்பா வந்து ஏதாவது செய்துட்டாருண்டா நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்டா, விழுங்கிருங்க. இப்போ நான் இது பப்ளிக்கில் சொல்லப்படியா, அதில் கிளாஸ் எடுத்து அதுக்கான பயிற்சிகள் எடுக்கல வேறு மாதிரி வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் இல்லை. தண்ணியை குடிச்சு அந்த படத்தில் ஆறாவது ஏதாவது களவு செய்துட்டு வடிவேல் என்ன செய்வார், சாப்பாட்டை என்ன செய்வார், சாப்பிட்டுடியா ஏன்னா விழுங்கிடுவார், தெரியாது மற்றவங்களுக்கு. அப்போ என்ன செய்யணுமெண்டா, ஒரு நடிங்க. நான் உண்மையாக மாற சொல்லலை, மாறினா நல்லம், மாற நான் சொல்ல இல்லை இதில். ஆனால் நடியுங்க. எப்படி நடிக்கிறது? இந்த அப்பாவோட பேசுனது, இல்லை வீட்டில் பேசுனது, இல்லை வீட்டில் நாளைக்கு மோல்கேஜுக்கு கொஞ்சம் பணம் காணாமல் இருக்குல்ல, நெக்ஸ்ட் மந்த்துக்கு, இல்லை சில நேரம் வேலையில் லே ஆஃப் வரப்போகுது, நிறைய இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அம்மாவாக வாங்க. ஏண்டா உங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம் குழந்தைகள். இப்போ அவங்க வந்து இப்போ உங்களோட மோல்கேஜ் அவங்க நீ ஏன் வேண்டுவேன் நீங்கள் why you don't understand what அப்படிதான் ஐ டோன்ட் நோ. இப்போ இங்கே பிள்ளைகளுக்குன்னா ஐ டோன்ட் நோ வாட், அது ரெண்டும் அவங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் ஐ டோன்ட் நோ சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்போ அவங்களுடைய இடத்துல இருந்து பாருங்கள். நாங்கள் இதை விட ஐ டோன்ட் நோலாம் சொல்லியிருப்போம். நம்மளாம் சொல்ல முடியாது நான் இப்படி செய்யலை, நான் சொல்கிறேன், நான் இருக்கிற காலத்தில் இந்த யூடியூப், வாட்ஸ்அப் ஒன்றுமே இல்லை. நாங்கள் இருக்கிற காலத்தில் இந்த இப்படி சுற்றுற இந்த டெலிஃபோன் இருந்தது.
மற்றது நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் வரைக்கலாம் இந்த பேஜர் இருக்கும், அதை பேஜ் பண்ணிவிட்டு டெலிஃபோன் பூத்தில் தான் போய் எடுக்கணும். டெலிஃபோன் பூத்தெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அப்போ நான் சொல்ல முடியுமா நீ இப்படி சொல்கிறாண்டு? மேபி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் இதை விட இந்த பிள்ளைய விட இன்னும் இன்னும் டபுள் ட்ரிபிளாக நாங்கள் இருந்திருப்போம். இன்னும் வாட் இருப்போம். அப்படி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ நாங்கள் எங்களோட கொண்டு எங்களுடைய காலம் வேறு, அவங்களுடைய காலம் வேறு. வாட்ஸ்அப் இப்போ ஒரு ஆஸ்திரேலியா ஜப்பானில் என்ன நடக்குதோ டக்குன்னு இங்கே தெரியும். ஒரு செகண்டில் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் வந்துடும், அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பிள்ளை கதை கேட்கல. நாங்கள் அந்த பிள்ளை ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளையோ இல்லை ஒரு பிஹெச்டி படிக்கிற பிள்ளையோ ஆரோவா இருந்தாலும் அந்த பிள்ளை மாதிரியான அறிவு நமக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அம்மாவாக இருக்க வேண்டும். அம்மாவாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு தாயினுடைய பியோர் அன்பு. என்னதான் சொன்னாலும் அந்த ஸ்ரீவித்யா பூஜையில் நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீவித்யா பூஜையில் அந்த தாயார் பராசக்தி ரெடியாக இருப்பாவாம். இப்படி கையோட இப்படி இந்த அபயக்கரம் வச்சு இப்படி இருப்பா. என்ன குழந்தைகள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பா. ஸ்ரீவித்யா பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த கால் சிவனுடைய இடத்துல இருக்கும். கால் அந்த இருக்கிற இடம் அந்த பெருமாளுக்கு மேலே, மகாவிஷ்ணுக்கு மேலே இருப்பாவாம். தாய் மாமனே லிசன் பண்ண மாட்டாவாம், அப்பாவையும் லிசன் பண்ண மாட்டாவாம். குழந்தை என்ன சொல்லுதோ அப்படியே கேட்பாவாம் தாய். பியோர் அன்பு. ஸ்ரீவித்யா பூஜை, ஸ்ரீவித்யா அந்த பூஜைக்கு அவ்வளவு பெருமை. தாய் நம்ம மனந்திறந்து என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு அதுக்கான எங்களுக்கு தேவையானதை அப்படியே செய்வா. அந்த நேரம் இப்போ மாமா மகாலட்சுமி உண்ட மகள் இப்படி சொல்லுது, நான் கேட்கவே மாட்டான். என்னுடைய கணவன் மகாலட்சுமி ஒன்று 2 பேரையும் பிடிச்சி ஒரு ஆள் ஆசனமாயும் ஒரு ஆளை காலுக்களையும் பிடிச்சி வச்சுட்டு தாய் குழந்தைகள் சொல்கிறது அந்த தாயார் கேட்பா. அவள் பாருங்க, அந்த தாயினுடைய வழி அவள் கையில் தன்னுடைய குழந்தையை தந்து நம்மளை அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பி வச்சிருக்கின்றாள். இப்போ நம்ம சிலதுகளை விளக்கத்தோடு எப்படி அந்த பிள்ளைக்கு விளக்கம் இல்லாமல் செய்யுதோ அதை விட விளக்கம் இல்லாமல் தானே நாங்களும் செய்கிறோம். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்தை இதிலேயே இப்படியே விட்டுட்டு இங்கே நாங்கள் சில நேரம் நீங்கள் கேட்கலாம், இல்லையே மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி நீங்கள் சொல்லிக்கல எங்களுக்கு செய்யலாம் போல இருக்கு, ஆனால் அது மனதை வருடுதே, மனதை நோகடிக்குதே, எப்படி நாங்கள் பிள்ளைகளோட கதைக்கலாமா இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த பதிவில் இதுக்கு தொடர்பாக நான் செய்கிறேன். நீங்கள் அதுக்கு கொஷன் எழுதுனா அல்லது கொஷன் எழுதாட்டியும் பரவாயில்லை, இதுக்கு ரிலேட்டடாக அப்படியான மனதில் இருக்கிற அந்த காயங்களை, அந்த வேதனைகளை எப்படி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.